Hi friends, welcome back to Adya Fashions. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குர்த்தியில் போட்டுக்கலாம் டிசைன், அண்ட் குட்டி பாப்பா ஃப்ராக்குக்கு போடலாம், அண்ட் வேறு ஏதாவது நெக்குக்கு போட்டுக்கலாம். அண்ட் வந்து ப்ரைடல் ப்ளவுஸுடைய பேக் நெக் டிசைன், ஃப்ரண்ட் நெக் டிசைன் அண்ட் ஸ்லீவ் டிசைன் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போடுங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு இன்த்துவாக இருக்கும் மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா இப்போது நான் பண்ணுறது ட்ரேசிங் பேப்பர் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான். ட்ரேசிங் பேப்பரில் பேக் நெக் டிசைன், ஃப்ரண்ட் நெக் டிசைன் கூட நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் வச்சு பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் மோஸ்ட்லி வந்து பண்ண வேண்டியது இருக்காது, ரொம்ப டிசைனாக வேறு மாதிரி இருந்தால் தான் பண்ணிக்கணும். பட் பேக் நெக் டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ண இப்போ ப்ரைடல் ப்ளவுஸுக்கு அப்படி தான் யூஸ் பண்ணேன். பட் அப்போது உங்களுக்கு ஷோ பண்ணல, நிறைய பேர் சொல்லியிருந்தனால இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். அது இல்லாமல் நான் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இந்த மெத்தடை நம்ம டீச் பண்ணி ஆகணும். பிகாஸ் ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம கார்பன் ஷீட் வச்சு இதை பண்ணலாம், பட் எக்ஸ்ட்ரா பைசா ஆகும். நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சு கீழே கார்பன் ஷீட் வச்சு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். பட் இது வந்து நம்ம இந்த பேப்பரில் வந்து நம்ம ஸ்லீவுடைய மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராயிங் வந்து நம்மளே ட்ரா பண்ணிக்கணும். பென்சிலில் ட்ரா பண்ணோன்னா எரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோட்டோ நீடில் ஒன்று எடுத்துக்கோங்க. மோட்டோ நீடில் எடுத்துகிட்டு எல்லா டிசைன்ஸும் இப்படி ஸ்டிக் பண்ணி இப்படி வந்து நம்ம பின் பண்ணி எடுத்துகிட்டே வரணும். லெவலாக ஒன்றுத்துக்கும் வந்து கரெக்டாக பின் பண்ணி எடுத்துகிட்டே வரணும். அது நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு வரேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் எல்லா ஸ்டிச்சஸும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் நீங்கள் வந்து கிளாஸ் போகாமலே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ ஸ்டிச்சஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். நான் உங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே வந்து எல்லா ஸ்டிச்சஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், நாங்கள் கிளாஸஸும் போயிட்டு இருக்குது. இன்கேஸ் கிளாஸஸ் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம். மோஸ்ட்லி கிளாஸஸில் நம்ம எவ்வளோ ஹெவி ஒர்க்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ குயிக்காக வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 3 டேஸ்லேயே பண்ணிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா. எது ஒன்றுத்துலேயுமே ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் எடுக்கணும். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ குயிக்காக வந்து நம்ம வந்து ஒரு டிசைனை குயிக்காக போட்டுடலாம். இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேரேஜ் வெட்டிங் ப்ளவுஸ், ப்ரைடல் ப்ளவுஸு. அப்போ வந்து நம்ம வந்து அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நெருக்கத்தில் தான் கொடுப்பாங்க. அவங்களாம் ஒரு 3 டேஸ் பிஃபோரா இல்லை 7 டேஸ் பிஃபோரா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரினா தான் அவங்கக்கிட்ட ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். அதுவே நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போடுற மாதிரி இருந்தால் நம்ம ஆர்டர்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் தான் வந்து நம்மளுக்கு குயிக். அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம கிளாஸ் வந்தீங்கன்னா அது குயிக்காக வந்துடும். பட் வீட்டில் பண்ணுறவங்க வந்து அந்தளவுக்கு எடுக்க முடியாது. என்ன இருந்தாலும் வீட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துருவோம். பட் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணுன்ட்டு நம்ம ஒரு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுடலாம். ஸோ கிளாஸ் போகிறவங்க தான் பண்ண முடியுன்றது கிடையாது. ஆன்லைன் மூலிமா நம்ம லேர்ன் பண்ணிக்கிறவங்களும் எல்லாமே பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சப்போர்ட்டாக நான் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் அப்லோட் பண்ணுறேன். நாட் ஓன்லி தட், உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் இன்னும் ஸ்டிச் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து அந்த ஸ்டிச்சு எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு 1 by 1 நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கிளாஸ் போகிறவங்க பண்ணுற ஹெவி ஒர்க் எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் இருந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் அப்லோட் பண்ணிட்டு வருவேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது எல்லாமே முடிச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இது எல்லாமே நான் ஷோ பண்ணிட்டு வரேன்.
ஸோ இந்த மாதிரி நீடில் வச்சு இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த மாதிரி நீங்கள் ஆரி ஒர்க்கு ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், குயிக்காகவும் நீங்கள் பண்ணி முடிச்சிட முடியும். இது தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து ஒரு ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன் அண்ட் உங்களுக்கு சொல்லிட்டும் வரேன். நிறைய பேர் வீடியோஸ் இந்த மாதிரி போட மாட்டாங்க. என்னுடைய ஒரே மோட்டிவ் நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும், உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலும் நல்லாயிருக்கும், உங்களாலேயே ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியுன்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும், ஃபேமிலிக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தோன்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த ஒன் சைடு மட்டும் நம்ம ட்ரா பண்ணோன்னாவே போதும், இந்த சைடு நம்மளுக்கு வந்து அதோடைய இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரேசிங் பவுடர் எடுத்து நம்ம அந்த கிளாத்தை நம்ம எந்த இதுக்கு போட போகிறோமோ அந்த கிளாத்தை இங்கே வச்சுட்டு அந்த பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு இந்த இடத்துல போட்டோன்னா கரெக்டாக அந்த ஃப்ளவர் டிசைன் அப்படியே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதையும் நான் வந்து வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இது வரைக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இப்போ எடுத்தேன். அண்ட் அது எப்படி பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்கு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதியா ஃபேஷனர்ஸ். நான் இப்போ வந்து உங்களுக்கு ட்ரேசிங் பண்ணுறதை பற்றி தான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நான் மொபைலில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ளவுஸில் நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு பண்ணுறதை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு மார்க் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் வந்து ட்ரேசிங் பண்ணுறது மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அதுவும் பீகாக் டிசைன் நிறைய பேர் மென்ஷன் பண்ணி கேட்கறதுனால இப்போ நான் இந்த டிசைன்லேயே நான் சும்மா மார்க்கிங் ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம இப்படி கொடுத்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்லேயும் போய் எடுத்துக்கலாம். இது மாதிரி பின்ட்ரெஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பின்ட்ரெஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீகாக் ஆரி ஒர்க் டிசைன்ஸ்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். அதே வந்து ட்ரேசிங் டிசைன்ஸ்னு கொடுத்தோன்னா நம்ம ட்ரேசிங் டிசைன்ஸ்னு வரதான் பாருங்கள். பீகாக்கு நம்ம ட்ரேசிங் டிசைன்ஸு இந்த இடத்துல போயிட்டு இப்போ எனக்கு ட்ரேசிங் வேணும். பீகாக் ஆரி ஒர்க் டிசைன்ஸ் ட்ரேசிங் கொடுத்தோன்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு டிசைன்ஸ் மட்டும்தான் வரும். அதே ஃப்ரண்ட் நெக் டிசைனோட வேணும்னா நம்ம சாட் ஜிபிடியில் போய் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ அந்த மெத்தடை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர் இருக்கா நிறைய பேர் தெரியலன்னா சொல்கிறேன். நான் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் சாட் ஜிபிடின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி இந்த இமேஜோடு வரும் சாட் ஜிபிடி. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கலாம். தமிழ்லேயும் கொடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நம்ம ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து சாட் ஜிபிடியில் இன்கேஸ் உங்களுக்கு டைப் பண்ண தெரியலனா நீங்கள் வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுக்கலாம். இங்கே வந்து தமிழில் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். தமிழ் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி தமிழில் போட்டு தமிழ்லையும் சொல்லிக்கலாம். இங்கிலீஷில் நான் இப்போ கொடுத்துருக்கேன். நீங்கள் தமிழ்லையும் வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து வாய்ஸ்லேயும் கொடுக்கலாம். உங்களுக்கு டைப் பண்ண தெரியலனா வாய்ஸில் நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். பீகாக் பேக் நெக் டிசைன் ட்ரேசிங் வந்துடுச்சு பாருங்கள். இப்படி வாய்ஸ்லேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். டைப் பண்ண தெரியலனா கொடுத்துட்டு நம்ம இப்படி கொடுத்தோன்னா அந்த இமேஜஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த டிசைன் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிசைனை நான் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலனா என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து கேலரியில் போய் சேவ் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு கேலரியில் அது சேவ் ஆகிட்டு இருக்கும். காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. கேலரியில் எனக்கு இப்போ பாருங்கள் கேலரியில் சேவ் ஆகிடுச்சா. இப்போ நான் வந்து இதை வந்து பேப்பர் காப்பி ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அதுவுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சேம் அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல பேப்பர் காப்பின்னு கொடுக்கணும். பேப்பர் காப்பி இந்த மாதிரி பாருங்கள், இந்த இமேஜோடு தான் வரும். பேப்பர் காப்பி ட்ரேசர்ன்ட்டு வரும். இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ வந்து எனக்கு நான் அந்த சொல்கிறேன்ல அந்த டிசைனை வந்து நான் இப்போது கொடுக்க போகிறேன் பாருங்கள்.
நான் பேப்பர் காப்பில் ஃபஸ்ட்லேருந்து எப்படி எடுக்கிறோன்றதை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். பேப்பர் காப்பி எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு? பேப்பர் காப்பி இருக்கா? இதில் போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா கேலரியில் வந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஷோ பண்ணும் பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். இந்த கேலரியில் சேவ் பண்ண எல்லா இமேஜஸும் இங்கே வரும். நான் இப்போ இதுதான் நான் எடுக்க போகிறேன். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும். இப்போ வந்து எனக்கு இந்த ப்ளவுஸு எனக்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு பார்த்துக்கணும். வச்சு பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு 400 அந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சைஸை எவ்வளோ வேணும் இங்கே நம்மளுக்கு சைஸ் காட்டும் பாருங்கள். நான் வந்து ஒரு 400 கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு 390 400 பாருங்கள். சைஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அப்போ தான் வந்து அது இல்லாமல் ப்ளவுஸ் சைஸும் நீங்கள் பார்த்துக்கணும். நான் இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் அந்தளவுக்கு சைஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் சைஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஒரு 400 கிட்ட ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து லாக் கேட்கும். லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூவ் ஆகாது எதுவுமே. இப்போ நீங்கள் அன்லாக் பண்ணணுன்னா இந்த மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது அன்லாக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். நான் இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸுக்கு பண்ணலை, நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பண்ணிவிட்டு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கை தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட்டு நெக்கை மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பீகாக் டிசைனை கரெக்டாக இதில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டிசைனை நம்ம அங்கே கொண்டு வர போகிறோம் பாருங்கள். ஒயிட் பென்சில், இது கிளிட்டர் பென்சிலு. இது வந்து நான் உங்களுக்கு நல்லா இருக்கும், அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா பாருங்கள், கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். பீக்காக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரா பண்ணிடுறேன். ஸோ நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த டிசைனை இன்னும் கூட என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நிறைய பேர் பீகாக் கேட்கறதுனால ஆக்சுவலாக பீகாக் ட்ராயிங் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் உங்களுக்காக நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே கொண்டு வந்து ஃபஸ்ட் நான் பீகாக் இமேஜை மட்டும் நான் உங்களுக்கு எப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். இது உங்களுக்கு அங்கேருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் அந்தளவுக்கு கிளியராக தெரியாது, பட் எனக்கு வந்து கிளியராக தெரியும். நீங்களுமே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை மிஸ்டேக் வந்ததுன்னா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுறதுனால. இப்படி அழகாக வந்துடும் பாருங்கள். இன்னமும் அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் அழகாக தெரியும் உங்களுக்கு. அங்கே பார்க்குறப்போ அந்தளவுக்கு கிளியரன்ஸ் இருக்காது, பட் இதில் பார்க்குறப்போ நம்மளுக்கு நல்லாவே கிளியரன்ஸ் தெரியும். இமேஜ் அழகாகவும் வந்துடும். இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு தெரியாமல் விட்டுட்டு இருப்போம், அதை நம்ம வந்து எடுத்த பிறகு பென்சிலில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிம்பிளாக லைட்டாக பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ க்யூட்டாக தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் வந்து எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணுறது, ப்ளவுஸ் மார்க்கிங்கில் நம்ம வந்து ஆரி ஒர்க்குக்கு எப்படி ஃப்ரண்ட் நெக்கில் மார்க்கிங் பண்ணுறது, பேக் நெக்கில் மார்க்கிங் பண்ணுறது, இன்னும் நிறைய டிசைன்ஸ் எப்படி மார்க்கிங் பண்ணுறதுன்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து நிறைய பேர் வந்து இந்த பீகாக் இமேஜை வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சிம்பிளாக இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேசிங் மெத்தட்லேயே நான் உங்களுக்கு வந்து ஒரு 15 கிட்ட உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல். பாய். பேக் டு தியா ஃபேஷனல்ஸ். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறது, இந்த ஆரிக்கு வந்து நம்ம எப்படி அளவு அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எப்படி எடுக்கிறது, ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்ன்றது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் நிறைய பேர் அதை பார்க்கல. அதுவுமே நான் திரும்பவும் அகெயின் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, இது வந்து சேனல் வந்து நான் ஷார்ட்ஸில் நிறைய காப்பிரைட் இஷ்யூ வந்ததுனால நான் டோட்டலாக ஒரு 100 கிட்ட டெலீட் ஆனதுனால
என்னுடைய சேனல் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் வியூஸ் போகிறது டக்குன்னு குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக எனக்கு அதை பற்றி தெரியாது. இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், காப்பிரைட் இஷ்யூ ஏதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக அதை போய் கவனிக்கவே இல்லை. எனக்கு இருந்த கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் இதில் நான் வந்து கொஞ்சம் கவனிக்கல. அண்ட் அகெயின் நான் போய் பார்த்தப்போ நிறைய காப்பிரைட்ஸும், பட் அது வந்து உங்களுக்கு சேனலுக்கு அஃபெக்ட் ஆகாதுன்னு போட்டிருந்தது. பட் இருந்தாலும் ஷார்ட்ஸு தானே, அதில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, நான் டோட்டலாக எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இது இன்ஃபர்மேஷன் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஷார்ட்ஸ்லேயும் காப்பிரைட், அப்புறம் நோட்டீஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வந்திருக்கும். அது என்ன ஆச்சுன்னா, நான் அஃபெக்ட் ஆகாது அப்படின்றாங்க. பட் வந்து நான் என்ன பண்ணேன், இது ஷார்ட்ஸு தானே, அதில் என்ன நம்மளுக்கு வியூஸ், ஆனால் எல்லாமே வந்து 1000 அபோவ் அந்த மாதிரி போன வியூஸ் தான். பட் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னா, வியூஸ் போகிறது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. வியூஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு லாங் வீடியோஸ்லேயும் வியூஸ் அந்தளவுக்கு போகல, ஷார்ட்ஸ்லேயும் போகல. ஸோ அந்த சமயத்தில் நான் அந்த ட்ரேசிங் போட்டதுனால எனக்கு அந்தளவுக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி புஷ் பண்ணலை. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணேன், நேற்றுலேருந்து தான் கொஞ்சம் வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. சப்ஸ்கிரைபருமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போது ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா பர் டேவே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி போகும். அண்ட் லாங் வீடியோஸுமே 1000 அப்படி போயிட்டு இருந்தது. ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபோவ் 1000. ஆக்சுவலாக டோட்டல் வியூஸில் எனக்கு 15,000 11,000 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பட் சடனாக இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்ததுனால எனக்குமே ஷாக்காக இருந்தது. ஸோ இப்படியும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, ரிஜெக்ட் ஆகும் ஒரு வாட்டி, மானிட்டைசேஷன் ஆகாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் இதுவாகும். பட் இந்த சின்ன ஷார்ட்ஸில் என்ன வந்துட போகுது, இது இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னு. ஆனால் நான் போயிட்டு அப்புறமா சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா, நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போட்டுக்கோங்க, அப்படின்னா அன்லிஸ்டட்னு இருக்கும், அதில் வச்சுடுங்க. காப்பிரைட் இஷ்யூ எதனா வந்ததுன்னா அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ChatGPT-கிட்டையும் நாங்கள் வந்து கொஷின் பண்ணி கேட்டதில் அதுவுமே எனக்கு இன்ஃபர்மேஷன் அப்படி தான் கொடுத்துருந்தது. உங்களுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸ் இருந்தால் ChatGPT-கிட்ட தமிழ்லையுமே நீங்கள் கொஷின் பண்ணி கேட்டுக்கலாம். அது உங்களுக்கு நல்லா கிளியராக ஆன்சர் கொடுக்கும். அண்ட் வந்து இங்கிலீஷ்லேயும் கேட்டுக்கலாம், வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு டைப் பண்ண தெரியலன்னா. அது நான் நேற்று உங்களுக்கு என்னுடைய ட்ரேசிங் மெத்தடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அதில் ChatGPT-ல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வித் ட்ரேசிங் மெத்தட் கூட நான் வந்து உங்களுக்கு ChatGPT-ல வாய்ஸ் மெசேஜாகவும் நீங்கள் கொடுக்கலாம், தமிழ்லையும் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என் நடுவில் என்னுடைய வீடியோஸ் ட்ராப் ஆனதுக்கு இதான் ரீசன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாருன்னா போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆக போது, அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸில் அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா நீங்கள் அன்லிஸ்டடில் வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டில் போட்டுருங்க. டோட்டலாக டெலீட் பண்ணாதீங்க. மேபி 1 or 2 வீடியோஸ் வேணால் டெலீட் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் வராது. நான் என்ன பண்ணேன், ஒரு டோட்டலாக ஒரு 100 கிட்ட டெலீட் பண்ணதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக்குக்குமே வச்சுக்கலாம், பேக் நெக்லேயும் நீங்கள் இந்த ட்ரேசிங் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு சிம்பிள் தான். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ட்ரேசிங் இவ்வளோ ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒன்று பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பின்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பீகாக் டிசைன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ChatGPT-ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் நெக் ட்ரேசிங் டிசைன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா பேக் நெக்கு ஏற்ற மாதிரி வரும். ஃப்ரண்ட் நெக் ட்ரேசிங் டிசைன், பீகாக் டிசைன், இல்லை ஒரு கொடி டிசைன், இந்த மாதிரி நீங்கள் தமிழில் கொடுத்தீங்கனாலும் வரும். ஸோ நம்ம ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறோமோ, அதாவது நம்ம டெக்ஸ்ட்டு நம்ம எப்படி டைப் பண்ணுறோமோ அதாவது ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக இப்படி வச்சு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்துக்கலாம். மொபைலை வந்து கீழே வச்சுட்டு அந்த டிசைனை எடுத்துகிட்ட பிறகு மொபைலை கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டார்ச் அந்த வெளிச்சத்தில் வந்து நல்லா தெரியும். ஸோ நீங்கள் அழகாக ட்ரேசிங் எடுத்துடலாம். நீங்கள் என் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு சின்ன இதிலே 3D ஒர்க்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ இதில் நீங்கள் சிம்பிளாக 3D ஒர்க் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், பீகாக்கு எப்பயுமே 3D ஒர்க்கை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இப்படி வச்சுட்டு இப்போ சின்னதாக நான் பீகாக் டிசைன் கொடுத்துருக்கறதுனால இப்படி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இப்போ நான் உங்களுக்கு டிப்ஸு, நான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜரி த்ரெட்டில் ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருங்க. ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பீட் ஒர்க் மாதிரி கொடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள்.
சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேபி உங்களுக்கு ஸ்டோன் சின்னதாக கிடச்சிதுன்னா ஸ்டோன் அங்கங்கே ஸ்டிக் பண்ணுங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் வந்து இங்கே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சில்க் த்ரெட்டை வந்து கலராக நல்லா அழகாக கொடுக்க பாருங்கள். அண்ட் சைடில் இன்னமும் அந்த எப்பயுமே முடித்த பிறகு வந்து சில்க் த்ரெட்டில் தெரியாத மாதிரி ஒரு நல்ல கலராக எடுத்துகிட்டு சில்க் த்ரெட்டில் ஒரு லேயர் இங்கேருந்து ஃபுல்லாகவே சிம்பிளாக தெரியாத மாதிரி கொடுக்கணும். எப்பவுமே சில்க் த்ரெட் நான் சொல்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் ஒரு லேயர் மட்டும் இந்த அவுட்லைன் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இன்கம் அதாவது சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பண்ணல ப்ளவுஸஸ்க்கு யூஸ் பண்ணுற டிப்ஸ் இதெல்லாமே. ஸோ நான் இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு டைம் கிடச்சதுனால சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இங்கேயுமே வந்து நீங்கள் இன்னும் டிசைன்ஸ் கொஞ்சம் அழகாக கொடுத்துட்டு இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துட்டு இந்த பீக்காக்கை வந்து நல்லா ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்க ஒருத்தர் நம்ம பேக் டிசைனை பார்க்குறாங்கன்னா கூட அவங்களுக்கு அழகாக தெரியும். அந்த பீக்காக்குமே நல்லா லுக்காக கொடுக்கும். அப்போ வந்து அவங்க இன்னமும் வந்து உங்ககிட்ட வந்து இந்த டிசைன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு போட்ட டிசைன் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுங்க. ஏன்னா க்ரியேட்டிவிட்டி அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ பேஷண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறீங்க. எந்த ஸ்டிச்சஸுமே இங்கே ஓரளவுக்கு சரியாக வரலையா, ஒரு குட்டி டிசைன் சரியாக வரலையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பேஷன்ஸ் இருக்கணும் அதுக்கு. ஏன்னா வந்துடுச்சு நம்ம போட்டோம், இதை முடிச்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம், டைம் இல்லை அப்படி பண்ணிங்கன்னா அந்த சின்ன ஒரு தப்பு வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக காட்டும், அந்த டிசைன்ஸையே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், க்ரியேட்டிவிட்டி. ஸோ இது 3 நான் எப்போயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான், பேஷன்ஸ் அண்ட் வந்து க்ரியேட்டிவிட்டி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஒரு இதில் இருந்து இன்னொன்று சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளது லைவுமே போயிட்டு இருக்கோம். இட்ஸ் ஒன்லி 1 hour அவைலபிள். இது மார்னிங் வந்து ஒரு 1 to 2 o'clock அண்ட் நைட்டு வந்து ஒரு 7 to 8 o'clock 1 hour மட்டும்தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அண்ட் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் நிறைய பேர் கிளாஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க, நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்றதுனால நான் உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஸ்டார்ட் பண்ண சொல்லிவிட்டு. அண்ட் வந்து குட்டியாக லைக் போடுங்க பிடிச்சிருந்தா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல். பாய்.